சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக நிர்வாகிகள், கழக சிறுபான்மை பிரிவு இயக்குநர் ஆகியோர் இதில் கலந்து கொண்டு உள்ளனர். இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க இருக்கலாம். ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக பாலாஜி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் தற்போது சென்னை எழும்பூரில் தனியார் அரங்கத்தில் இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்வானது அதிமுகவினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், அதே போன்று அதிமுகவினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா, முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அப்துல் ரஹீம் ஆகியோர் பங்கேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்விலே இஸ்லாமிய கழகங்களாக இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய நெல்லை முபாரக், தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஷேக் தாவூத், அதே போன்று தலைமை ஹாஜ் மௌலானா குலாம் இஸ்மாயில், ஆற்காடு இளவரசர் நவாப் ஷா முகமது ஆசிப் அலி ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த இஸ்லாமியர்களுடைய அந்த தொப்பியை அணிந்து தற்போது இப்தார் நோன்பு திறந்திருக்கிறார்கள். அந்த இப்தார் நோன்பு திறந்து அந்த நோன்பு கஞ்சியை அவர்கள் அருந்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காலத்திலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும், புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும், புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்திலும், ஆட்சி இல்லாத போதும் இஸ்லாமிய மக்களுக்கு எப்படியெல்லாம் பாதுகாவலனாக உறுதுணையாக இருந்திருக்கிறது என்பதை அவருடைய உரையில் சுட்டிக்காட்டினார். ஆட்சியில் இல்லாத போது, எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது, அதாவது பாரத பிரதமர் மோடி வருகிற போது கோபேக் மோடி என்று சொல்லி கருப்பு பலூன்களை பறக்கவிட்டு கருப்பு கொடி காட்டிய இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் மறைமுகமாக எப்படி அவர் கள்ள உறவில் இருக்கிறார், ஆனால் மாறாக எப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்து பேசி வருகிறார் என்பதை அவர் தோலுரித்து காட்டினார். அதே நேரத்தில் உலமாக்களுக்கு ஓய்வூதியம், உலமாக்களுக்கு பல்வேறு இடங்களுக்கு அந்த மசூதிகளுக்கு தொழுகைக்காக செல்வதற்கு மிதிவண்டி, அதே போன்று கண்ணியமிக்க காகிதம் இல்லத்திற்கு எப்படி மணிமண்டம் கட்டுவதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருந்தது என்பதையெல்லாம் அவர் பட்டியலிட்டு பேசியிருக்கிறார். சிறுபான்மை மக்கள் என்று சொன்னாலே கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் மிகப்பெரிய அரணாக பாதுகாவலனாக இருந்திருக்கிறது. அதனால்தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் இன்று ஒன்று கூடி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அந்த நோன்பு திறக்கக்கூடிய அந்த மாபெரும் நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க ஒரு அரசியல் கட்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவைத்தலைவராக ஒரு கட்சியினுடைய தமிழகத்தின் ஒரு மிகப்பெரிய ஏறக்குறைய 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சியினுடைய இந்த தலைவர் பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த இயக்கத்திற்கு அவைத்தலைவராக இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த தமிழ்மகன் உசேன் அவர்கள் நியமிக்கப்பட்டு இருப்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. அதனையும் பொதுச் செயலாளர் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். அதே போன்று 25 ஆண்டு காலம் சிறைவாசங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக சிறைக்கு சென்ற இஸ்லாமியர்களை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை இஸ்லாமிய மக்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து வைத்தபோது உடனடியாக சட்டமன்றத்திலே அதற்காக குரல் கொடுத்து 36 இஸ்லாமியர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அந்த சட்டப்பேரவையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமியர்களுக்கு அவருடைய விடுதலைக்கு அப்படி ஒரு பாதுகாப்பாக அரணாக அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அதனை அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார்கள். அதே போன்று இந்த ரமலான் நோன்பு என்பது இஸ்லாமிய மக்களுடைய ஒரு புனித நோன்பாக கருதப்படுகிறது. அவர்கள் நோன்பு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் அவர்கள் 2 வேளை மட்டுமே அந்த காலை மாலை நோன்பு தொழுகையின் போது மட்டுமே அவர்கள் உணவு அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு 5400 டன் அந்த அரிசியை இலவசமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய அந்த வழிபாட்டு தலங்களிலே அந்த நோன்பை அவர்கள் சிறப்பாக செய்வதற்கு, நோன்பு கஞ்சியை செய்வதற்காக அந்த 5400 டன் அந்த அரிசியை கொடுத்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. குறிப்பாக அவர்கள் எப்பொழுதுமே அந்த
நன்றியோடு இருப்பார்கள் என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதேபோன்று தமிழகத்திலே இருந்து ஹஜ் பயணம் மேற்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு, அந்த ஹஜ் பயணம் செல்லக்கூடியவர்களுக்கு தங்குவதற்காக ஒரு சிறப்பு இடத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே அமைத்து கொடுத்தது. அதேபோன்று 10 கோடி தமிழகத்திலிருந்து ஹஜ் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு மட்டும் அந்த 10 கோடியாக அந்த அவர்களுக்கான அந்த உதவியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செய்தது. அதேபோன்று அந்த தலைமை இடம் தங்குவதற்கு 15 கோடி ரூபாய் மதிப்பில் மிக பிரம்மாண்டமான முறையில் சென்னையிலிருந்து அவர்கள் அந்த ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கு ஏற்படுத்தி கொடுத்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்பதையும் அவர்கள் பதிவு செய்தார்கள். அதேபோன்று நாகூர் பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த தர்காவினுடைய குளம் புனரமைப்பு சீர்கெட்டு இருந்ததை அங்கு நேரில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சென்றபொழுது அந்த குளத்தை சீரமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்படி கேட்டுக்கொண்ட பொழுது அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் அதை புனரமைப்பதற்கான ஒரு ஏற்பாட்டினை செய்து கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் உன்னத இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கிற பொழுதும் ஆட்சியில் இல்லாத போதும் அவர்களுடைய பாதுகாவலனாக, உற்ற தோழனாக, கருணையோடு அன்போடு அவர்களை அரவணைத்து ஒரு இயக்கமாக இருக்கிறது என்பதை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். அதனை நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த நிகழ்விலே பார்க்கிற போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, SP வேலுமணி, தங்கமணி, அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம், அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய OS மணியன், RB உதயகுமார், ஜெயக்குமார், துணை சபாநாயகராக இருந்த பொள்ளாச்சி ஜெயராமன், முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை, முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, வளர்மதி, சரோஜா, பெஞ்சமின், வைகை செல்வன், TKM சின்னையா, கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா, அதே போன்று வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பாலகங்கா, புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த பூவை ஜெகன்மூர்த்தி, அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் என அனைவருமே இந்த இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறார்கள். அதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்தார் நோன்பு என்பது மிக சீரும் சிறப்போடும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னை எழும்பூரிலே அந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்று கொண்டு தற்போது அந்த நோன்பு அந்த திறப்பு நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார். அதற்கு முன்னதாக அங்கே இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் MGR, புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆகிய இருவரும் தலைவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தற்போது இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நிகழ்வில் பங்கேற்று இப்தார் நோன்பினை திறந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மக்களோடு அந்த நோன்பு திறப்பு நிகழ்விலே பங்கேற்று தற்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இருக்கக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏராளமான இஸ்லாமிய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக இந்த இஸ்லாமிய அமைப்புகளைச் சேர்ந்த ஷியா பிரிவு தலைமை ஹாஜி குலாம் முகமது மெஹதி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று ஜனாப் ஹாஜி ஆற்காடு இளவரசர் முகமது அலி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஜனாப் ஹாஜி இளைய ஆற்காடு இளவரசர் நவாப் ஷா முகமது ஆசிஃப் அலி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அண்ணாசாலை தர்காவினுடைய அந்த அறக்கட்டளை நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஹல்லாஜ் சயீது மசூருதீன் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று எழும்பூரில் இருக்கக்கூடிய மோத்தி பாபா தர்காவினுடைய அறக்கட்டளை நிர்வாகி அல்சாஜ் முனைவர் ஷெரீப் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். STB கட்சியினுடைய நெல்லை தலைவராக இருக்கக்கூடிய நெல்லை முபாரக் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஹைதர் அலி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் ஷேக் தாவூத் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த பூவை ஜெகன்மூர்த்தி பங்கேற்றிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் இஸ்லாமிய அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் பங்கேற்று இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வு நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.